friends, welcome back to my channel Sneha சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு பன்னீர் பெப்பர் கறி பண்ண போறோங்க. இது ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா பண்ணிடலாம், செம டேஸ்டாவும் இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெப்பர் கறி பண்றதுக்கு மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அது ஃபஸ்ட்டே போட்டு ஃப்ரை பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்க வச்சு இந்த மசாலா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பஞ்சு கொத்தமல்லி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பன்னீர் பெப்பர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினது 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கிளறிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பன்னீர் வத்தி வந்திருக்கு கிரேவி. இப்போ ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பன்னீர் பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. 10 மினிட்ஸ் தாங்க இதோட ப்ரிப்பரேஷன் டைமு. பன்னீர் பெப்பர் கறி சப்பாத்தி கூட தோசை கூட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இல்லை நம்ம ஜீரா ரைஸு, தேங்காய் பால் சாதம் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் பெப்பர் கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.